மங்கையர் உலக வியூவர்ஸ் எல்லாருக்கும் என்னுடைய வணக்கங்கள். நான் உங்களுடைய Disha Caroline, the founder and CEO of Disha Caroline Image Consulting. இன்னைக்கு நம்மளோட எபிசோட்ல wardrobe clustering, wardrobe organizing இதை பத்தி பார்க்க போறோம். Wardrobe evaluation and wardrobe organizing is an essential part of every individual. So, உங்களோட personality எப்படி இருக்கு, உங்களோட professional life எப்படி இருக்கு, உங்க lifestyle எப்படி இருக்குன்றது உங்களோட wardrobe பார்த்து தெரிஞ்சுக்கலாம். So, this is my walk-in closet. இதில் நான் எப்படி என்னோட clothes எல்லாம் organize பண்ணியிருக்கேன்றதை உங்களுக்கு நான் காமிக்கிறேன். So, இந்த closetல, இந்த wardrobeல I have my sarees and my accessories. இதில் என்னோட blazers, இதில் என்னோட shirts, இதில் என்னோட books and இது storage materials and இதில் storage materials. இங்கெல்லாம் என்னோட handbags, இங்கெல்லாம் என்னோட luggage. So, இப்படி தான் என்னோட wardrobe நான் organize பண்ணியிருக்கேன். So, first saree wardrobe எப்படி வச்சிருக்கேன்னு நீங்கள் பார்க்கலாம். So this space இது நான் ஸ்பெசிஃபிக்காகவே பெல்ஸ்க்காக நான் விட்டு வச்சுருக்கேன். ஸோ கொஞ்சம் நீட்டாக ஆர்கனைஸ்டாக ஒரு ஓரமாக இருக்கிறதுக்கு. அண்ட் சாரீஸ், ப்ளவுசஸ் அண்ட் இன்ஸ்கர்ட்ஸ் எல்லாத்தையுமே இந்த மாதிரி நீட்டாக நம்ம ஒரு பேக்கில் போட்டு வச்சுக்கிட்டோன்னா இட் வில் லுக் வெரி ஆர்கனைஸ்ட் அண்ட் வெரி நீட். அண்ட் தேவைப்படுற நேரம் இந்த பேக் மட்டும் எடுத்து ஜிப்பர், அதுவும் இந்த டிரான்ஸ்பரண்ட் மெட்டீரியல் இருக்கிற பேக் போட்டோன்னா இது இட் இஸ் வெரி மச் கன்வீனியன்ட். ஸோ என்னென்ன ட்ரெஸ் இருக்குன்றது உங்களுக்கு இதில் பார்த்தாலே தெரியும். ஸோ பார்த்த உடனே நம்ம எடுத்துக்கலாம். அண்ட் அதுக்கேற்ற மாதிரி இப்போ சப்போஸ் ஸ்பெசிஃபிக்காக ஏதாவது கோல்டு ஆர்னமெண்ட்ஸோ அந்த மாதிரி வச்சுருக்கோன்னா இந்த மாதிரி ட்ரா ஆர் எனி சேஃப்டி லாக்கர் நம்ம வச்சுக்கலாம். ஸோ தட் இஸ் வெரி சிம்பிள் ஆர்கனைசிங் ஃபார் அ சாரி வார்ட்ரோப். ஓகே, அடுத்து நான் என்னோட ஜாக்கெட்ஸ் அண்ட் என்னோட ஷர்ட்ஸ் எப்படி ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன்னு காமிக்கிறேன். ஸோ திஸ் இஸ் மை டிஷர்ட் வார்ட்ரோப். ஸோ இது ரொம்ப சிம்பிளாக நான் என்னோட டிஷர்ட்ஸ் எல்லாம் அழகாக மடித்து வச்சுட்டுருக்கேன். ஸோ திஸ் இஸ் ஹவ் ஐ ஹவ் ஆர்கனைஸ்ட் இட். அண்ட் இது ஃபுல்லாகவே டிஷர்ட்ஸ் இருக்கும். யூ கேன் எய்தர் புட் இட் இன் அ ஹேங்கர் ஆர் நீட்லி ஃபோல்டட். ஸோ தட் இஸ் யுவர் டிஷர்ட் வார்ட்ரோப். இது என்னோட பிளேசர்ஸ் வார்ட்ரோப். ஸோ இந்த வார்ட்ரோப் ஸ்பெசிஃபிக்காக என்னோட ஜாக்கெட்ஸ். ஸோ பீங் அ பிஸ்னஸ் உமன் அண்ட் அன் ஆண்டர்ப்ரெனர், ஐ ஹேவ் அ லாட் ஆஃப் ஜாக்கெட்ஸ். ஸோ எனக்கு என்னோட ஜாக்கெட்ஸ்க்கு இந்த எந்த வார்ட்ரோப்லேயும் என்னால் போட முடியாது. ஸோ ஜாக்கெட்ஸ்க்குன்னு ஸ்பெசிஃபிக்காக டிசைன் பண்ணது இந்த வார்ட்ரோப். ஸோ திஸ் இஸ் மை பிஸ்னஸ் வார்ட்ரோப். இதில் தான் என்னோட ஜாக்கெட்ஸ் எல்லாமே நீட்டாக வச்சுருக்கேன். ஸோ என்னோட கேஷுவல் ஜாக்கெட்ஸ், என்னோட ஃபார்மல் ஜாக்கெட்ஸ், ஸோ எல்லா கலர்ஸ். ஸோ என்கிட்ட பேசிக்காக இருக்கிற தேவையான எசென்ஷியல் கலர்ஸ் எல்லாமே நான் இங்கே தான் வச்சுருப்பேன். அண்ட் இதில் திஸ் இஸ் மை ஃபேவரட் ஜாக்கெட். அண்ட் தீஸ் ஆர் ஆல் சம்திங் விச் ஐ மிக்ஸ் அண்ட் மேட்ச். ஸோ இப்போது இந்த ட்ரெஸ்ஸோட லுக்கு நான் மாற்றணுன்னா கூட நான் இப்போது திஸ் இஸ் மை ஹெச்என்எம் ஜாக்கெட். இந்த லினன் ஜாக்கெட் நான் எடுத்து நான் மாற்றினேன்னா நீங்கள் லுக் பாருங்கள் எப்படி சேஞ்ச் ஆகுதுன்னு. ஆட்டோமேட்டிக்காக ஒரு ஃபார்மல் லுக் வந்துடும். That's it. I'm ready for a business meeting now. என்னோட சாரி வார்ட்ரோப் பார்த்தீங்க, என்னோட டிஷர்ட் வார்ட்ரோப் பார்த்தீங்க, என்னோட பிளேசர்ஸ் வார்ட்ரோப் பார்த்தீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒரு லாங் ட்ரெஸ் போட்டிருக்கேன். ஸோ இந்த மாதிரி இதை விட பெருசாக லாங்காக நல்லா காலா ஈவெண்ட்ஸ்க்கு போடுற மாதிரி ட்ரெஸ்ஸுக்குன்னு சொல்லிட்டு ஸ்பெசிஃபிக்காக டிசைன் பண்ணது இந்த வார்ட்ரோப். ஸோ இது பார்த்தீங்கனாலே என்னை விட டாலாக இருக்கும் இந்த வார்ட்ரோப். ஸோ நம்ம லாங் ட்ரெஸ்ஸஸ் போட்டோம்னா கண்டிப்பாக பெரிய ஹீல்ஸ் போட்டு தான் போடுவோம். ஸோ அந்த வார்ட்ரோப் இது தான். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா I have all my long dresses here. For example, இந்த ட்ரெஸ் நான் ஸ்பெசிஃபிக்காக ஒரு ஈவெண்ட்காக டிசைன் பண்ணது. ஸோ இந்த ட்ரெஸ் மாதிரி ஹைட், இது ஹைட்டே பாருங்களேன், இவ்வளோ லாங் ஹைட். ஸோ இந்த ட்ரெஸ்ஸஸ்லாம் யூ ஹாவ் டு ஹேங் இட். ஸோ இந்த வார்ட்ரோப் இதெல்லாம் ஹேங் பண்ணலன்னா இந்த மாதிரி ட்ரெஸ்ஸஸ்லாம் யூ கான்ட் ஃபோல்ட் இட் ஆல்சோ. ஸோ லாங் லாஸ்டிங்காக இருக்கிறதுக்கு யூ ஹாவ் டு ஹேவ் தட் லென்த். ஸோ அதுக்கேற்ற மாதிரி வார்ட்ரோப் தான் இது. அண்ட் இன்னொன்று ஒரு ட்ரெஸ் காமிக்கிறேன். திஸ் இஸ் another ட்ரெஸ். ஸோ திஸ் இஸ் அ வெரி கிளாசிக் ட்ரெஸ். நிறைய பேர் இந்த மாதிரி வச்சுருப்பாங்க. ஸோ இட்ஸ் அ வெரி கேஷுவல் ஈவினிங் டேட் லுக் ஆர் ஒரு கேஷுவல் லன்ச் ட்ரெஸ் போட சொல்லலாம். நல்ல ஃப்ளேர் இருக்கும். என்னோட இன்ஸ்டாகிராமில் பார்க்குறவங்களுக்கு எல்லாருக்குமே they would have very well known this dress. So this kind of dresses also I have it specifically இந்த மாதிரி ஒரு வார்ட்ரோப்பில் தான். ஸோ திஸ் இஸ் ஒன். எனக்கு பார்த்தீங்கன்னா எவ்வளோ அந்த ஃப்ளேர் அப்படியே இருக்குது பாருங்கள். ட்ரெஸ்ஸோட ஷேப் எதுவுமே சேஞ்ச் ஆகாது. ஸோ இப்படி இருக்கும்போது நான் வாஷ் பண்ணுறோனோ இல்லை ஸ்டீம் பண்ணுறனோ ஐ டேக் இட் அண்ட் ஹேங் இட் ஹியர். இட்ஸ் ஈஸி மெயின்டெனன்ஸ். அண்ட் ஒன் மோர் இம்பார்ட்டன்ட் திங். ஸோ இப்போ நிறைய பேர் ஸ்கார்ஃப்ஸ் வச்சுருப்பீங்க, துப்பட்டா வச்சுருப்பீங்க. உங்களுக்கெல்லாம் ஒரு ஈஸி சொல்யூஷன் என்னென்னா இந்த மாதிரி யூ கேன் ஹேவ் திஸ் கைண்ட் ஆஃப் அ ஸ்கார்ஃப் ஹேங்கர். ஸோ இது எவ்வளோ நீட்டாக ஸ்கார்ஃப்ஸ் எல்லாமே எது ஒரு ஹோலில் ஒன்று போட்டுக்கிட்டோன்னா தேவைப்படுற நேரம் ஒன்று எடுத்துக்க வேண்டியதுதான். எஸ்பெஷலி இப்போது சம்மர் சீசன் வரப்போகுது. அந்த டைமில் எல்லாருமே தலையை கவர் பண்ணுவோம், இல்லை ஃபேஸ் கவர் பண்ணுவோம் அலாங் வித் த ஃபேஸ் மாஸ்க். ஸோ இது மாதிரி ஒரு ஸ்கார்ஃப் ஆர்கனைசர் வில் மேக் இட் மச் மோர் சிம்பிளர் ஃபார் யூ. அண்ட் அதுவுமே இந்த ஒரு பெரிய வார்ட்ரோப்பில் நான் வச்சுருக்கனால ஐ கேன் சி எனக்கு நான் என்ன வச்சுருக்கின்றது எனக்கு தெரியணும். ஸோ இதில் பார்த்தாலே எனக்கு என்ன இருக்குன்றது எனக்கு தெரியும். நான் பார்த்தோன்னே நான் எடுத்துப்பேன்.
இதுதான் என்னோட ட்ரெஸ்ஸிங் டேபிள். So this is where I get my makeup done, my hair done, எல்லாமே இங்கே தான். So and this is my religious space ன்னு சொல்லுவேன், because I tend to get ready always here, and I spend very little time here, but I love this space. So எனக்கு அது ஏற்ற மாதிரி I have a proper yellow light which is brightening up my face. At the same time I have everything which I need here. So these are all the drawers which I have specifically designed to keep my dressing table aesthetically appealing. At the same time எனக்குன்னு சொல்லிட்டு தேவையான பொருள் கை கடங்கின டிஸ்டன்ஸில் இருக்கணும்னு சொல்லிட்டு. So this drawer I have all my extra safety measures, my wet tissues அந்த மாதிரி, அதுக்கப்புறம் my file. ஸோ எனக்கு தேவையானது மட்டும் இங்கே வச்சுருக்கேன் நான். These are all my extra accessories. So my hair extensions, அதுக்கப்புறம் நான் ட்ராவல் பண்ணுறதுக்கான என்னோட ட்ராவல் கிட், அதுக்கப்புறம் என்னோட எக்ஸ்ட்ரா நான் ஏதாவது எனி டாய்லெட்ரிஸ் நான் வாங்கி வைக்கிறேன்னா this is my drawer for that. And this is all my accessories drawer. So இந்த மாதிரி accessoriesலாம் நீட்டாக வந்துட்டு வைக்கிறதுக்கு this is my separate accessories drawer. And உங்களோட hair dryer, அதுக்கப்புறம் உங்களோட hair straightener, so that is this particular drawer is specifically for that. So நீங்கள் பார்த்தீங்கனாலே இது கொஞ்சம் பெருசாக இருக்கும், கொஞ்சம் மீடியமாக இருக்கும், ரொம்ப ஸ்மாலாக இருக்கும். ஸோ என்னென்ன ஸ்டோரேஜ் தேவைப்படுவதோ அதுக்கு ஏற்ற மாதிரி I have made sure that it is fitting everything. So that's how I've organized my makeup counter. உங்களுக்கும் இந்த மாதிரி உங்களோட வார்ட்ரோப், உங்களோட ஸ்டைல், உங்களோட அவுட்ஃபிட்ஸ், அதுக்கேற்ற மாதிரி உங்களோட ஹவுஸ் ஹோல்ட் எல்லாத்தையும் வந்து உங்களோட ஸ்டைலுக்கு ஏற்ற மாதிரி, உங்களோட பர்சனாலிட்டிக்கு ஏற்ற மாதிரி மாற்றணுன்னா you can visit www.dishacarolineimage.com and click on any of the services. உங்களுக்கு full image makeover in terms of your attire, இல்லை personality, இல்லை grooming எல்லாத்துக்கும் சேர்த்து எடுத்து we have a full image makeover. So you can go to my website and click on those services to get a personalized consultation for you. So உங்களோட வீடு is an extension of you. Your clothing and your household or your accessories, whichever you do, is an extension of you. So அதுக்கேற்ற மாதிரி இருக்கணும்னா do not worry, I'm there to help you, and visit www.dishacarolineimage.com for your personalized sessions. Talk to you guys in the next video. Until then, it's Tata bye-bye from Disha Caroline.